Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓவர்டேக் அனிமியோட எபிசோட் 10 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல கோட்டா வந்துட்டு ஹார்காவோட காரை போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். வளைச்சு போட்டோ பார்த்துறா நல்லா கிளியரா இருந்தாலும் நல்லபடியா சேல்ஸ் ஆகும் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமாக்கி சொல்றாரு. என்னால முடிஞ்ச அளவுக்கு தானே நான் போட்டோ எடுக்க முடியும், நான் என்ன கோயாவா இருந்தா நல்லா போட்டோ எடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோட்டா சொல்றான். நம்ம இதை வித்து தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கோட்டா கேட்கறான். அதுக்கு கோமாக்கி வந்துட்டு நம்ம இதை வித்து தான் ஆகணும், வேற வழி இல்ல, ஹார்காவும் இதை ஓட்ட போறது இல்ல, அப்புறம் இருக்கப்ப இது சும்மா இடத்த அடைச்சிக்கிட்டு தான் இங்க கிடக்க போகுது, அதனால வித்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீங்க இந்த வண்டியை வித்துட்டீங்க அப்படின்னா எனக்கு வண்டி இல்லாம போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கா உள்ள வரான். இவங்க ரெண்டு பேரும் ஹார்காவை பார்த்தோன்னே ஷாக் ஆகி போச்சு, என்னடா இங்க பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கா வந்துட்டு நான் பெல்சோரிஸை விட்டுட்டு இங்க வந்துட்டு மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அடுத்து இவங்க வீட்டுல வச்சு பேசிக்கிட்டு இருக்கப்ப கோட்டா வந்துட்டு செர்ராவனோட ட்ரிப் எல்லாம் எப்படி போச்சு, கோயா இப்ப ஓகேவா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கோட்டா கேட்கறான். அது வந்துட்டு ரொம்ப பெரிய கதை, அதெல்லாம் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கா சொல்றான். அப்பனா எனக்கு ஷார்ட் வெர்ஷனா மட்டும் சொல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டா கேட்கறான். அது வந்துட்டு எல்லாமே நல்லபடியா முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கா சொல்றான். டே அதுக்கு நீ இவ்வளவு ஷார்ட்டா இல்லடா, கொஞ்சமாவது எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்ப கோமாக்கி ஹார்காவை பார்த்துட்டு நீ எடுத்து நல்ல முடியாதான்னு சொல்லிட்டு நினைக்கிறியாடா, ஏன்னா ஈனாவோட ஆஃபரை நீ ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. கோட்டாவுமே வந்துட்டு அவர் சொல்றது கரெக்ட் தான், எங்க டீமோட நீ ரேசிங் பண்றதோட அவங்க டீமோட ரேசிங் பண்ணி நிறைய வின் பண்ண அப்படின்னா நீ வந்துட்டு இன்னுமே பாப்புலர் ஆகல, அது வந்துட்டு எனக்குமே நல்லா தெரியும். ஆனா என்னோட கோல் வந்துட்டு ப்ரோ ஆகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது, எனக்குமே ஒரு ப்ரொஃபஷனல் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி நான் பண்ண வேண்டியது இன்னொன்னு இருக்குது, அந்த வின்னிங் ஸ்டேஜ்ல போய் நான் நிக்கணும், அந்த டாப்ல இருந்து அந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அந்த ஒரு வியூவை என்னோட அப்பா எனக்காக காட்டுனாங்க, ஆனா இப்போ வந்துட்டு என்னோட ஓன் எபிலிட்டில நான் அந்த இடத்துல போய் நிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன், அதான் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கா சொல்றேன். அது மட்டும் இல்லாம நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டு எனக்கு எப்பவுமே நிறையவே சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, அதனால நான் இதை வந்துட்டு கோமாக்கி மோட்டார்ஸ்ல இருந்து தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு சொல்றேன். கோமாக்கியுமே வந்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. கோட்டா வந்துட்டு ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டு பரவாயில்லடா நீ நெஞ்சு நக்கிற மாதிரி பேசிட்டு நான் வந்துட்டு உன்னை எல்லாத்துக்கும் தயார் பண்ணி அனுப்புறேன் பாரு, உன்னை வின்னிங் ஸ்டேஜ்ல வச்சு நான் அழகு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இப்ப கோயாவை காட்டுறாங்க, அவன் வந்துட்டு வீட்டுக்குள்ள வச்சு ஒரு போட்டோ எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். கரெக்டா பொசிஷன் உட்காந்து அந்த கேமராவை இனிமே அவனால பிக்ஸ் பண்ணி வச்சு போட்டோ எடுக்க முடியல. அப்ப சாய்கோவுமே கரெக்டா உள்ள வந்துடுறா. என்ன நீ இப்படி திருத்து பண்ணி வந்து நிக்கிற, நீ எப்ப இருந்து இங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். நீ வந்துட்டு கதவு திறந்து போட்டு வச்சிருந்தா அதனாலதான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாய்கோ சொல்றா. என்னது கதவு திறந்து இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஷாக் ஆகுறான். சரி விட எப்படி இந்த வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போறதுலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாய்கோ சொல்றா. என்னது அப்படிலாம் கிடையாது, இங்க வந்துட்டு எக்கச்சக்க போட்டோஸ் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். சரி கோயா நீ இப்ப ஓகேவா இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சாய்கோ கேட்கறா. அப்படிதான் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்ப சாய்கோவுமே வந்துட்டு நான் பண்ணின எல்லாத்துக்குமே என்னை மன்னிச்சிரு, ஹார்கா என்கிட்ட எல்லாத்தையுமே சொன்னான், அந்த கிரிட்டிசிசம்னால நீ ஒன்னும் அஃபெக்ட் ஆகலன்னு சொல்லிட்டு நான் தான் உன்னை நல்லாவே புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனா எனக்கு வந்துட்டு உன்னை பத்தி எதுவுமே தெரியாம தான் இருந்திருக்குது. இல்ல இதெல்லாம் ஒன்னும் உன்னோட ஃபால்ட் எல்லாம் கிடையாது, நான் தான் உங்ககிட்ட இதை பத்தி எதுவும் பேசல, என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கோயா சொல்றான். இருந்தாலும் நீ இதை பத்தி என்கிட்ட அப்பவே பேசியிருக்கலாம்ல, பரவாயில்ல இருக்கட்டும், ஹார்காவுக்கு தான் நம்ம ரெண்டு பேருமே இப்ப தேங்க்யூ சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாய்கோ சொல்றா. அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கோயா சொல்றான். நீ இப்போ ஓகே அப்படின்னா நிறைய மாடல்ஸ் போட்டோ எடுக்கிறதுக்கு நான் அவனை அனுப்பி வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு சாய்கோ கேட்கறா. இல்ல நான் வந்துட்டு இனிமே மக்கள் எல்லாம் போட்டோ எடுக்க பழகல, அது மட்டும் இல்லாம என்னோட ஃபர்ஸ்ட் மாடல் வந்துட்டு யாரா இருக்குன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணி வச்சிட்டேன், அவங்கள தான் ஃபர்ஸ்ட் நான் போட்டோ எடுப்பேன், அது வந்துட்டு ஹார்கா தான், அவன் வந்துட்டு வின்னிங் ஸ்டேஜ்ல நிக்கும் போது தான் நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிற போட்டோவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஹார்கா சும்மா டிராயிங் மாதிரி வரைஞ்சு வச்சு ஒரு பேப்பர் அங்க ஜன்னல்ல ஒட்டி அதை தான் இவ்வளவு நேரமா கேமரா வச்சு போட்டோ எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். இப்போ ஹார்கா வந்து கோட்டா கிட்ட ஒரு சில செட்டப் மட்டும் எனக்காக கொஞ்சம் மாத்தி கொடு, நான் பெல்சரிஸ் டீம்ல வந்துட்டு இந்த மாதிரி தான் அந்த கார் இருந்தது, அது மாதிரி எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆனா இந்த மிஷன்ல அது மாதிரி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு தெரியல, ட்ரை பண்ணி பாப்போம் அப்படின்னு கோட்டா சொல்றான். பரவாயில்ல முடிஞ்ச வரை பண்ணலாம், நீ தான் எனக்கு ஏத்த மாதிரி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பல அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கா கேட்கறான். கண்டிப்பா நான் உனக்காக பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டா சொல்றான். இப்போ டோக்குமாரா அவனோட ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து நின்னதுக்கு அப்புறமா ஈனா வந்துட்டு கேட்கறாரு, என்னடா ஆச்சு உன்னோட டிரைவிங் ஏதோ சரியில்லாத மாதிரியே இருக்குது, ஹார்காவை உன் கூட ட்ரைனிங் பண்ண வச்சதுதான் உனக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு, அவனாலதான் உனக்கு கொஞ்சம் பிரஷர் எக்ஸ்ட்ராவே பில்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஈனா சொல்றாரு. இல்ல அவனுக்குலாம் இல்ல எந்த சம்பந்தமும் இல்ல, எனக்கு தான் இன்னைக்கு வந்து நாள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டோக்குமாரு சொல்றான். அப்ப ஹார்காவுமே ட்ரைனிங் பண்ண போறத பார்த்து டோக்குமாரு நானும் இன்னொரு லேப் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் ட்ரைனிங் கண்டினியூ பண்றான். டோக்குமாரு அந்த ட்ரைனிங்ல டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என் மனசுக்குள்ளே ஒரு விஷயத்தை நினைக்கிறேன், நான் எப்பவுமே எனக்கு முன்னாடி இருக்கவங்கள தான் ஒரு ஆப்பனண்டாவே நினைச்சிருக்கேன், பின்னாடி இருக்கவங்களை பத்தி நான் கவனிச்சது கூட கிடையாது, ஏன்னா அவங்க எல்லாம் என்னோட ரொம்பவே ஸ்லோவானவங்க. ஆனா இப்போ எல்லாம் அப்படி இருக்கிறது இல்ல, நான் தான் வந்துட்டு இப்ப ஃப்ரண்ட்ல இருக்கவே செய்றேன், எனக்கு முன்னாடி யாருமே கிடையாது, என்னோட ரைவல்ஸ் எல்லாருமே நான் எப்படா மிஸ்டேக் பண்ணுன்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு தான் இருக்காங்க பின்னாடி, இது வந்து ரொம்பவே டிஃபரெண்ட் ஃபீலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டோக்குமாரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க, சாட்ஸ்கே வந்துட்டு அவன் கைக்கு ஒர்க் அவுட் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அலைஸ் வந்துட்டு 50 கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இவன் வந்து டம்பிள்ஸ் கீழ வைக்கிறான். நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவ பயந்து போய் கேட்கறா. நான் ஓகேவா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல நினைக்கிறான். பட் அவனுக்கு இடுப்பு வந்து ரொம்பவே வலிக்குது. பரவாயில்ல இந்த வலிக்கிற மசில்ஸ்க்காக நான் பயந்துகிட்டு எல்லாத்தையுமே மூவ் பண்ணாம இருந்தேன் அப்படின்னா மத்த மசில்ஸ் இருந்தா நல்லா இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாட்ஸ்கே சொல்றான். இருந்தாலும் நீ உன்னையே ரொம்ப அதிகமா புஷ் பண்ணிக்கிறியோ அப்படின்னு சொல்லிட்டு அலைஸ் கேட்கறா. அப்படிலாம் இல்ல, டாக்டர் சொன்ன லிமிட்டுக்குள்ள தான் நான் வந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என்னை பத்தி டிப்ரெஷன் ஆகியே நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னால முன்னோக்கி போகவே முடியாது, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி நான் முன்னாடி வந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாட்ஸ்கே சொல்றான். அடுத்து அவனோட ஒரே ஒரு கால் மட்டும் தான் மூவ் பண்ற மாதிரி இருக்குது, அந்த காலுக்கு மட்டும் லைட்டா ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கான். என்னோட இன்னொரு கால் அடிபட்டு இருக்கனால என்னால இந்த ஒரு கால்ல மட்டும் தான் ஒர்க் அவுட் பண்ண முடியாது, ரொம்பவே சலிப்பா தான் இருக்கும். ஆனா F4 ரேஸ்ன்றதே எப்படி 30 நிமிஷம் கண்டினியூஸா இருக்கும், 30 நிமிஷத்துக்கே நான் சலிக்காம இருந்து பழகணும், அதுக்கப்புறமா F1 எல்லாம் போனோம் அப்படின்னா 2 மணி நேரம் கண்டினியூஸா நிக்காம ஓட்டணும், என்னதான் எனக்கு சலிப்பு தன்மையா இருந்தாலும் நான் வந்துட்டு அதை பொறுமையா இருந்து ஓவர் கம் பண்ணி தான் பழகணும், ஏன்னா நான் வந்துட்டு F4ல என்னோட கெரியர் முடியும்னு சொல்லிட்டு நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சாட்ஸ்கே சொல்றான். இப்போ கோமாக்கி மோட்டார்ஸ் காட்டுறாங்க, எல்லாரும் ரொம்ப அப்செட் உட்கார்ந்திருக்காங்க. அப்பதான் சாய்கி வந்துட்டு சொல்றா, குவாலிஃபைல வந்துட்டு ரொம்ப முன்னாடி வரல, ரொம்ப பின்னாடி போயிட்டான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலுமே நம்ம நல்லா தானே பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டா வந்துட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல மன்னிச்சிரு, அது வந்துட்டு என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கா சொல்றான். குவாலிஃபை ஆனவங்களோட ஆர்டர்ல தான் கார்ஸ் எல்லாம் நிப்பாட்டி வைப்பாங்க, அப்படின்னா ஹார்கா வந்துட்டு இப்ப எத்தனாவது இடத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சாய்கோ கேட்கறா. அவன் வந்துட்டு 14வது இடத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவ்வளவு பின்னாடி இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாய்கோ ஷாக் ஆயிடுறா. எனக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளால கண்டிப்பா வின் பண்ணவே முடியாது
முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோட்டா சொல்றான். இப்ப பெல்ஜரிஸ் டீம் காட்டுறாங்க. டோகுமார் கூட செகண்ட் டிரைவர் சப்ஸ்டிட்யூட்ல ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, அவன் வந்துட்டு டோகுமார் கிட்ட பேசுறான். இந்த ரேஸ்ல நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருப்பேன், நீங்க வந்துட்டு முன்னாடி மட்டும் பாத்துக்கோங்க, பின்னாடி வரவங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அண்ட் நானுமே வந்துட்டு என்னோட ஸ்கில்ஸ் சீக்கிரமே இம்ப்ரூவ் பண்ணி ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டிரைவராவும் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிரைவரா இருக்குன்னு சொல்லிட்டு ஆசைப்படுறியா, அப்பனா நீ ஏன் இன்னைக்கு ரேஸ்ல நீ அப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டோகுமார் கேக்குறான். இது சீரியஸாவா கேக்குறீங்க, நீங்களே அப்படி சொல்றீங்க அப்படின்னா நான் வந்து அந்த ஆஃபரை கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான். சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணி நான் முதல்ல போய்கிட்டு இருக்கேன், அதுக்கப்புறமா நீ வந்துட்டு நீ ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போக ஆரம்பிச்சிரு, நீயே ஃபர்ஸ்ட்ல போ அப்படின்னு சொல்லிட்டு டோகுமார் சொல்லிடுறான். இப்போ ரேஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஹார்கா பக்கத்துல கோட்டா நின்னுக்கிட்டு சொல்றான், நீ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதடா, முன்னாடி வெறும் 13 கார் தான் இருக்குது, ஓவர்டேக் பண்ணிட்டா நீ தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இது ரொம்பவே ஈஸி தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்காவை சொல்றான். அப்ப ஹார்கா வந்து கரெக்டா அந்த வின்னிங் ஸ்டேஜை பாத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் கரெக்டா கோயாவை பாத்துறான். கோயாவும் ஹார்காவோட ஃபேஸ பக்கத்துல வச்சு பாத்துக்கிட்டு இருந்திருப்பானா, இவன் மூஞ்சி எப்படி டக்குன்னு பாக்கும், அவன் வந்து பதறிடுறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாக்கியா கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நான் வந்து ஃபர்ஸ்டா வின்னிங் ஸ்டேஜ்ல வச்சு தான் அவன போட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன், ஆனா கொஞ்சம் விட்டு இருந்தா ஏதோ ஒரு பழக்க தோசத்துல இங்கே தெரியாத நம்ம எடுத்திருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப ரேஸுமே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஹார்கா எடுத்தோடனே ஒரு 5-6 காரை ஓவர்டேக் பண்ணிட்டு அப்படியே சைடு ஓடி முன்னாடி போயிடுறான். அப்புறம் டோகுமாரோ அந்த செகண்ட் டிரைவர் பிளான் பண்ண மாதிரி டோகுமாரோ வந்து அந்த செகண்ட் டிரைவரை முன்னாடி போக விட்டுறான். இந்த ட்ராக்ல மொத்தம் 20 கார்னர் இருக்கும், மொத்தம் 11 லேப்ஸ். அப்படி பார்த்தா மொத்தத்துக்கு நமக்கு 220 கார்னர். கரெக்டா ஒரு கார்னர்லயும் எந்த ஆங்கிள் நான் போனேன் அப்படின்னா நான் வந்து 1-2 செகண்ட் சேவ் பண்ணி முன்னாடி போக முடியும் அப்படின்றத கால்குலேட் பண்ணி கரெக்டா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கா நினைச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கான். அதே கால்குலேஷனோட அவன் போய்கிட்டு இருக்கப்போ ஒரு கார்னர்ல அந்த கார் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகுது, இவன் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு வரான். டோகுமார் வந்துட்டு இவங்க செகண்ட் டிரைவருக்கு பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான். அந்த செகண்ட் டிரைவர் வந்துட்டு அப்பதான் அந்த ஒரு பிரஷரை ஃபீல் பண்றான், முன்னாடி போறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றத. இந்த மாதிரி பின்னாடி ஒருத்தனை சேஸ் பண்ணி வர்றது முன்னாடி ஃப்ரண்ட்ல போறதோட எவ்வளவோ பரவாயில்லதான், ஆனாலுமே இவன் எதுக்கு இவ்வளவு ஸ்லோவா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டோகுமார் டென்ஷன் ஆகுறான். அப்ப டோகுமார் அவனோட கண்ணாடியை பார்க்க பின்னாடி ஒரு 2 கார் வந்துகிட்டு இருக்காங்க. டே நிறைய பேர் பின்னாடி வர ஆரம்பிச்சாங்கடா, சீக்கிரம் போடா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். இந்த செகண்ட் டிரைவர் வந்துட்டு ஃப்ரண்ட்ல இருக்கத பார்க்காம பின்னாடி வர்றவங்களே பாத்துக்கிட்டு இருந்ததுல ஃபோக்கஸ் இழந்து கொஞ்சம் ட்ராக் விட்டாங்க, வெளியே போயிடுறான். அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம டோகுமார் தான் மறுபடியும் முன்னாடி போறான். பின்னாடி நிறைய கார் ஓவர்டேக் பண்ணிடுறாங்க அந்த செகண்ட் டிரைவர். அவன் வந்துட்டு ரொம்ப பின்னாடி போயிடுறான். காருக்கு வந்துட்டு அடுத்து வந்து ஒரு கார்னர்லயே அந்த ப்ளூ கலர் காரை விட டைமிங் ரொம்ப ஃபாஸ்டா போய் அந்த கார்னர்ல ஈஸியாவே கிராஸ் பண்ணி ஃபர்ஸ்டா ஓவர்டேக் பண்ணிடுறான். டோகுமார் வண்டி ஓட்டிட்டு இருக்க பின்னாடியே கார் வரதையும் அவன் கண்ணாடியில பாத்துக்கிட்டு இருக்கான். சரி பின்னாடி இருக்க வேற என்னை ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கானே, நான் பின்னாடியே பார்க்க கூடாது, முன்னாடி மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கான். இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டோகுமார் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதே சாட்ஸ்கே வந்துட்டு நீ எப்ப வர லீட்ல இருக்கோ அப்ப வர இது நடந்துகிட்டே தான் இருக்கும், ஆனா கடைசி வரை நீ தான் லீட்ல இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்ஸ்கே சொல்றான். அப்ப டோகுமார் வந்துட்டு கண்ணாடியில பின்னாடி வந்துட்டு ஹார்காவை பாக்குறான். ஹார்கா தேடா வந்துடுறான். அதுக்கு அடுத்த கார்னர்ல செகண்டா வந்த காரையும் ஓவர்டேக் பண்ணி அவனாட்டுக்கு முன்னாடி வந்துடுறான் செகண்ட் பொசிஷனுக்கு. இதை பார்த்துட்டு கோட்டா கோமாக்கி எல்லாரும் செம்ம சந்தோஷமாயிடுறாங்க. டோகுமார் வந்துட்டு இன்னும் எவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே தான் ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஹார்காவை மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருக்கேன், எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது, கரெக்டா டிரைவ் பண்ணணும், அந்த எட்ஜ்ல மட்டும் நான் கரெக்டா போய்கிட்டே இருக்கணும் ஒரு கார்னர்லயும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு கார்னர்ல அவன் கால்குலேட் பண்ணி வேமா போயிட்டு அவன் ஓவர்டேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப அவனோட டயர் வந்துட்டு கொஞ்சம் சொதப்ப ஆரம்பிச்சிருது. அதுக்கடுத்த கார்னர்ல இவனோட இன்னொரு கரெக்டா அந்த கார்னரோட எட்ஜ்லயே வந்து செகண்டா வந்துடுறான். இப்ப ஹார்கா தேர்ட் போயிடுறான். அவனோட டயர்ஸ் வந்து தேஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு கோமாக்கி சொல்றாரு. ஆமா இது நல்லதுக்கே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோட்டா சொல்றான். அந்நியாரம் வந்துட்டு இன்னொரு காருமே ஹார்காவை ஓவர்டேக் பண்ணிடுது. இருந்தாலும் ஹார்காவால இனிமே லீடிங் போக முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சாய்கோ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா கோயாக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் ஹார்காவால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த ஒரு கேமுமே முடியுது. டோகுமார் தான் வந்துட்டு ஃபைனலி ஃபர்ஸ்டா வந்திருக்கான். ஆனா டோகுமார் வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டான விக்டரியை ஃபீல் பண்ணல. நான் ஏதோ இன்னைக்கு தர மாதிரி ஜெயிச்சிட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கான். சாட்ஸ்கியும் டோகுமார் வின் பண்ணதுக்கு ஹாஸ்பிட்டல் வச்சு கை தட்டிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் அப்செட்டாவும் இருக்குது. இப்போ கோட்டா கோமாக்கி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹார்கா வந்துட்டு இன்னைக்கு நல்லா தான் டிரைவ் பண்ணா, ஆனா இந்த டயர்ஸ் தான் சொதப்பிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோயாவும் அந்த வின்னர் ஸ்டேஜை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் அவனோட கேமராவை கொண்டு போய் கார்ல வச்சு மூடிடுறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இப்பவுமே ஹார்கா கோயா 2 பேரோட ஆசையுமே வந்துட்டு நிறைவேறல. இது எப்பதான் நிறைவேற போகுதுன்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் गाइस.